Good morning students. Today நம்ம வந்து பார்த்தீங்கன்னா exercise 2.1ல 7th sum பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th sum பாருங்க. Answer the following question. A circle of radius 120 meters is divided into 8 equal sectors. Find the length of the arc of each sector. அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு ரேடியஸ் கொடுத்துக்கிறாங்க சர்க்கிளோடையது. அப்புறம் வந்து செக்டார் அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு செக்டாருக்கும். செகண்டு, a circle of a radius 70 cm divided into 5 equal sectors. Find the length of the sector, arc of the each sector. ஆர்க்கு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து 70 cm ரேடியஸும் அதேமாதிரி செக்டார் கொடுத்துக்கிறாங்க. ஏரியா ஆஃப் தி ஈச் செக்டார் இதில் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the radius of the circle வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஆர் 120 மீட்டர் கொடுத்துருந்தாங்க, அது எழுதிக்கிறீங்க. அதேமாதிரி நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார் வந்து 8, அதையும் எழுதிக்கிறோம். அடுத்தது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டரோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னங்க, 360 டிகிரி பை என். ஸோ இப்போ என் நீங்கள் 8 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா θ = 45 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க்கு எல்லுக்கு ஃபார்முலா வந்து θ/360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஸோ அது பாருங்கள், நம்ம 45 டிவைடட் பை 360 இன்ட்டு 2π இன்ட்டு 120 மீட்டர். இதில் 45 360 டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 கிடைக்கும். 8 வச்சு 120 டிவைட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். 15 இன்ட்டு 2 வந்து 30, அப்போ 30π மீட்டர். இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். அது கண்டுபிடிச்சாச்சு. செகண்டு பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த செக்டார் ஆர் கொடுத்துக்கிறாங்க 70 சென்டிமீட்டர். அதேமாதிரி ஈக்குவல் செக்டார் வந்து 5 கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் அப்படிங்கிறப்போ 360 டிகிரி பை என். ஸோ θ = 360 டிகிரி பை 5 டிவைட் பண்ணிங்கன்னா 72. இப்போ θவோட வேல்யூ வந்து 72ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா θ/360 டிகிரி இன்ட்டு 2πr ஸ்கொயர் யூனிட்ஸ். அங்கே லென்த் அப்படின்னா 2πr வரும், இங்கே ஏரியா அப்படின்னா πr² வரும் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ 72/360 டிகிரி இன்ட்டு π இன்ட்டு 70 இன்ட்டு 70. ஏன்னா அங்கே வந்து மீட்டர் 70 சென்டிமீட்டரில் தான் ரேடியஸ் கொடுத்துறாங்க. அப்போ 70 இன்ட்டு 70 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. ஸோ நாங்கள் 72/360 டிவைட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அந்த 5 வச்சு 70 அடித்தோம் அப்படின்னா 14 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ 14 இன்ட்டு 70, 14 இன்ட்டு 70 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 980 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 8th sum. Find the area of the sector whose length of the arc is 50 mm and radius is 14 mm. ஏரியா ஆஃப் தி செக்டார் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கும் கொடுத்துக்கிறாங்க, ரேடியஸும் கொடுத்துருக்குறாங்க. The length of the arc of the sector வந்து L = 50 mm. அதேமாதிரி ரேடியஸ் 14 mm. அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா என்னங்க, லென்த்து அந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கு ரேடியஸும் கொடுத்துருந்தா LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ எல் வந்து 50 இன்ட்டு ஆர் வந்து 14/2. ஸோ 2 வந்து 14 2 டிவைட் பண்ணிங்கன்னா 7, 7 5 35ன்னு தெரியும். அப்போ 350 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் 350 millimeter square. Next, find the area of the sector whose perimeter is 64 cm. Length of the arc is 44 cm. Perimeter கொடுத்துக்கிறாங்க, length of the arc கொடுத்துக்கிறாங்க, area of the sector கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ length of the arc வந்து L 44 cm எடுத்துக்கிறோம். perimeter of the sector P 64 cm எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா L+2R. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் ஃபார்முலா L+2R. அதோட வேல்யூ 64ன்னு கொடுத்துருக்கனால அதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லோட வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிறீங்க. 44 + 2R = 64. ஸோ இந்த 44 அந்த போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ 2R = 20 அப்படின்னு கிடைக்குது. 2 டிவைட் பண்ணிங்கன்னா 10. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏரியாஸ் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டார் LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. அப்போ 44 × 10/2
அப்போ அந்த 44 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 22 into 10 210 220. ஸோ 220 centimeter square தான் ஏரியா ஆஃப் தி செக்டார். ஸோ 10th sum பாருங்கள். த செக்டார் ஆஃப் ரேடியஸ் 4.2 centimeter அண்ட் ஹேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 9.24 centimeter. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த செக்டார் வந்து 4.2 centimeter. ஏரியா ஆஃப் தி செக்டார் 9.24 centimeter square. ஸோ அப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த ரேடியஸ் கொடுத்துக்கிறாங்க, ஏரியா ஆஃப் தி செக்டார் வந்து கொடுத்துக்கிறாங்களா. ஸோ ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா L into R/2, லென்த் ஆஃப் த ஆர்க் இன்ட்டு ரேடியஸ் இன்ட்டு டிவைடட் பை 2, அதான் LR/2 ஈக்குவல் டு 9.24. அப்போ அங்கே ஆருக்கு பதிலாக 4.2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2.1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ L into 2.1 into 9.24. ஸோ 2.1 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடுக்கு வந்துடும். அப்போ 9.24 டிவைட் பை 2.1 அப்படின்னு இருக்குது. பாயிண்ட்டாக இருக்கிறனால டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டிஜிட் இருக்குது மேலே, அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சப்போஸ் 1 டிஜிட் இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 டிஜிட்டாக இருந்தால் மேலேயும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம 2 டிஜிட் மேலே இருக்கிறனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அது என்ன கிடைக்குது, 924 கீழே வந்து 210 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணுறீங்க, 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 462 டிவைட் பை 105. ஸோ 462 டிவைட் பை 105 நம்ம நார்மலாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 4 times 420 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து 42 கிடைக்கும். 0.0 சேர்த்திங்கன்னா 420, திருப்பி 4 times 420 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. ஸோ 4.4, த எல் வந்து என்னதுங்க 4.4. ஸோ எல் கிடச்சதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் L + 2R யூனிட்ஸ். ஸோ எல் வந்து 4.4 + 2 into R வந்து 4.2 centimeter. ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8.4 centimeter கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12.8 centimeter. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் வந்து 12.8 centimeter அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 11th sum. In front of a house, flower plant are grown in the circular quadrant shaped plot whose radius is 2 feet. Find the area of the plot which the plant grown. ஸோ பை வந்து 3.14 எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ளவர் பிளான்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரண்ட்டில் இருக்குது. சரிங்களா. சர்க்குலர் 4ஆக போட்டால் எப்படி இருக்கும், அது குவாட்ரண்ட்டாக மாறிடும், அந்த மாதிரி இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 2 feet அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி பார்ட் ஆஃப் த பிளான்ட் க்ரோன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ 11th sum. இந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த குவாட்ரண்ட் வந்து 90 degree. ஏன்னா குவாட்ரண்ட் அப்படின்னாலே அங்கே 90 degree தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறப்ப 2 feet. அப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன, θ/360 degree into πr square யூனிட்ஸ். அப்போ 90/360 into π into 2 into 2 ரேடியஸ் ஃபீட் வந்து 2 into 2. அடுத்தது ஸோ 90 360 டிவைட் பண்ணிங்கன்னா 4. ஸோ 1/4 கிடைக்கும். ஸோ 1 2 is 2, இங்கே வந்து என்ன ஆயிரும் 4 வந்து 2 2s are 4. அப்போ ரிமைனிங் 2 கிடைக்கும். மறுபடியும் 2 2ஆல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து பை மட்டும் தான் இருக்கும். ஸோ பையோட வேல்யூ 3.14 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் வந்து 3.14 square feet. 12th sum. Damu fixes a square tiles of 30 cm on a floor. The tile has a sector design on a shown in the figure. Find the area of the sector. பையோட வேல்யூ 3.14 யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு டைல்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரண்ட் ஷேப்பில் இருக்குது, செக்டார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, ஏரியா ஆஃப் தி செக்டார். ஸோ சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 30 cm ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டைல்ஸு. அதனால் அதோட வந்து சைடு வந்து 30 cm. ரேடியஸ் ஆஃப் த செக்டார் டிசைனும் 30 cm. ஸோ கிவன் டிசைன் இஸ் த டிசைன் ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட். அப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, 1/4 πr square யூனிட்ஸ். ஏன்னா குவாட்ரண்ட் அப்படின்னாலே 1/4 வரும், செமி சர்க்கிள்னால் 1/2ன்னு வரும். சரிங்களா. அப்போ 1/4 into 3.14 into 30 into 30. ஸோ 4 இங்கே வந்து 30, 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 2s are 4, இங்கே வந்து 15 2s are 30.
அதேமாதிரி ரிமைனிங் 2 இருக்குது, அதை வச்சு 30 அடித்தோம்னா 15. அப்போ 15 வந்து 225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதையும் 3.14 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 314 அதை வந்து 225 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70,650 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 706.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் டிசைன் வந்து 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 13th sum, a circle is formed with 8 equal granite stone as shown in the figure. Each of the radius 56 centimeter and whose central angle is 45. Find the area of the each of the granite. பையோட வேல்யூ 22/7 போட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரைனைட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டாக பிரித்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸாக போட்ட மாதிரி இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார் வந்து n வந்து 8 தான் பிரிச்சுருக்கிறாங்க. வேணால் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில். ஸோ ரேடியஸ் ஆஃப் த செக்டார் வந்து r வந்து 56 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் தி ஈச் செக்டார் வந்து πr ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 1/8 × 22/7 × 56 × 56. ஸோ 7 வச்சு 56 அடிச்சிங்கன்னா 8 7s are 56, ரிமைண்டர் 8 இருக்கும். 8 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து 22 × 56 அப்படின்னு வரும். 22வையும் 56ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1232 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது ஏரியா ஆஃப் தி ஈச் செக்டர், ஒவ்வொரு செக்டரோட ஏரியா வந்து 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.